இன்று 23/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி காலை 10:33 வரை. விசாக நட்சத்திரம் காலை 5:05 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்குங்க. குருடைய நட்சத்திரம் போயிட்டுருக்கும்போது குரு நீங்கள் பிறந்த ராசிக்கு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி இப்போ கோச்சாரத்தில் விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கும்போது திடீர் பணவரவு, புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் என்றைக்கோ நம்ம விட்டதை பிடிச்சிக்கிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எப்பவுமே நடக்கலை. இன்றைக்கி அது கைகூடி வரக்கூடிய நன்னாள். தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க. அங்கங்கே கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சிடுவீங்க. ஆரோக்கியத்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிப்பீங்க. மனைவி மேலே அதிக அக்கறை வைப்பீங்க. மனைவி பாசம் கோச்சா ரீதியில் பார்த்திங்கன்னா மனைவி அதிக பாசம் பற்று உள்ளவங்க. இதுவரையிலுமே நம்ம மனைவிக்கு என்ன பண்ணணும்னு ரொம்ப மன உளைச்சலாக இருந்த உங்களுக்கு இன்றைக்கி மனைவி மேலே அதீத பாசம் வரும். குழந்தைங்க மேலேயும் அதீத பாசம் வரும். ஏன்னா பண்பாளர்களாக மாறிடுவீங்க. இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் தான் என்று சொல்லணும். ஏன்னா உத்தியோகத்தில் நல்ல பதவி, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில எதிர்ப்புகளும் சேரும். அது என்ன காரணம்னா கோச்சா ரீதியில் மேசராசிக்கு 7.5 சனி. அது மங்கு சனியா பொங்கு சனியா இதெல்லாம் பார்க்கணுங்க. அது வயதுக்கேற்பனாலும் மாற்றம் வரும். அதனால் சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும். அதை தவிடுபிடியாக்கக்கூடிய வல்லமையும் உங்கள்கிட்ட இருக்கும். காரணம் குரு உச்சம் பெற்றதுனால. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 7, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. ரிஷபராசி நேயர்களே, எதையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து செயலாற்றக்கூடிய வல்லமை படைத்த உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். அபரிமிதமான ஒரு செல்வம் சேரும். நீரும் நெருப்பும்ன்ற மாதிரி சகோதரத்துக்குள்ளே பார்த்திங்களா அப்படி நீரும் நெருப்பும். ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப டெரராக இருப்பாங்க. இந்த சகோதரனுக்குள்ளே சின்ன சின்ன போட்டிகள் இருந்துகிட்ருக்கும். அந்த போட்டிக்கு நடுவில் சமரசம் பேசக்கூடியவர் மனைவி. மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்கள் செயல்படுத்தணுமே தவிர மனைவி தான் உங்களுக்கு வாழ்க்கை பின்புலமே அவங்க தான். கலைத்துறை சம்பந்தமானவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தேடி வரும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, கருநீலம். நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். மிதுன ராசி நேயர்களே, வீண் சஞ்சலங்களை தவிர்த்துவிடும் இந்நாள் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நன்னாள். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவீங்க. யாராவது உங்களுக்கு பழி சுமத்தினாலும் அதை பழியை ஏற்றுக்கிட்டு அமைதியாக சென்று உங்களை நீங்கள் நல்லவன் என்று காமிக்கக்கூடிய நன்னாள் தான் இந்நாள். இன்று புதிய முயற்சி வெற்றியை தரும். இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் மிக பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்குற இடம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும். பெண்களிடத்தில் மிகவும் கவனத்துடன் நடக்கிறது ரொம்ப நல்லது.
சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வலுவிழந்திருக்கிறனால மிகவும் கவனத்துடன் இருக்கணும். வியாபாரிகள் ரீதியில் பார்ட்னர்ஷிப் அதில் போட்டுக்கிறது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. பார்த்து கவனத்தோடு இருங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 8, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. எப்பவுமே பார்த்திங்கன்னா கடகராசிங்கிறது நீர் ராசி. நீர்னால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊர், அந்த ஊர்லேருந்து இந்த ஊர், இல்லைன்னா பறந்துக்கிட்டே இருப்பாங்க விமானத்தில். தொழில் ரீதியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அக்கறை இருந்துகிட்ருக்குங்க. கடகராசியில் தான் உங்களுக்கு சந்திரன் ஆட்சி ஆகுது, குரு உச்சமாகுது, செவ்வாய் நீச்சமாகுதுங்க. அங்கே செவ்வாய் நீச்சமாகுதுன்னா என்னென்னா சகோதர ஸ்தானம் அப்படின்றது வந்து வீட்டில் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து மொழி இனம் மாறி அவங்களுக்கு சகோதரத்துவம் இருக்கும். அது ஒரு பெரிய ரசிகர் கூட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு ராசி தான் கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்றதுனால இந்த கோச்சாரங்கிறது அவங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு திட்டங்களும் மக்களுக்கு உபயோகமுள்ளதாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் எப்போ தீருன்றது இந்த நாள் தீர்ந்துருமா அப்படின்னு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். அதே நேரத்தில் வந்து வாகனங்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்காக வாகனங்களை வச்சு லாபம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இன்றைக்கு உண்டாகும். இன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களை வந்து இந்த ஜாமீன் கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே இன்று உகந்ததாக அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நன்னாள். தேவைக்கேற்ற பணம் வரும், சிந்தனைக்கேற்ப அறிவு வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புக்கேற்ற தான் உங்கள் செயலும் நடக்கும். நல்லது நினைப்பீங்க அப்படின்றது தான் ராசியிலேயே உங்களுக்கு என்னென்னா கேது உட்காந்துருக்காரு. ஞானக்காரகன் ஞானத்தை அள்ளி வழங்குறாரு. அந்த ஞானக்காரகன் ராசியில் அமர்ந்திருக்கிறனால தான் குடும்பம், குழந்தைங்க, உற்றார் உறவினர்கள் அப்படின்றது ஒரு பந்தபாஸ்துக்குள்ளே போகிறீங்க உள்ள. ஏன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் தான். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ கேது வந்து யாருன்னா அஸ்வினி. அப்போது உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகளுடைய ஆலோசனை கேட்டிங்களா, உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுங்க. யார் ஆலோசனை கேட்குறேங்க? எப்பவுமே வந்து ஆலோசனைகள்ன்றது வந்து மிக முக்கியம். அது இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஆலோசனை மூலிமா தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய ஒரு நன்னாளாக விளங்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பொன்னான நாள். பொக்கிஷம் தேடி வந்த மாதிரி வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வரக்கூடிய ஒரு நன்னாள். அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான நபர்களுடைய சந்திப்பு. திறமையானவர்கள் யாருன்ற தேடி போய் பழகுவீங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய சரித்திரமே மாறிடும், ஸ்டைலே மாறிடும், வாழ்க்கை ஸ்டைலே மாறும். காரணம் 11ஆம் இடத்துல குரு, உச்சம் பெற்ற குரு பார்வைப்படுற இடம் வந்து 5ஆம் இடத்தை பார்வைப்படுதுங்க. உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. தெய்வீக பலம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதியாக ஆயிடுவோமோ அப்படின்ற பயம் கூட வருங்க சில டைமில். ஏன்னா ஆன்மீகவாதி மாதிரி உள்ளே இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் நல்லது கெட்டது தெரிஞ்சிட்டு வாழ்கிறவன் தான் மனிதன். நல்லது மட்டுமே தெரிஞ்சிட்டு வாழ்கிறவன் வந்து மனிதன் கிடையாது. எது கெட்டது, நெருப்புனா சுடும், தண்ணினா சுடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கை வாழணும்.
அந்த வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் இந்த முடிவெடுப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பொன் பொருள் சேரும், புகழ் கூடும், மனிதாபிமானம் கூடும், எல்லாமே கூடும். யாரும் எதுவுமே உங்களுக்கு வந்து இழக்க தயாராக இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, சிகப்பு. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகத்துவமான நாள். காரணம், உங்கள் ராசியிலே வந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு விசாக நட்சத்திரத்தில். ஆனால் விசாகன்றது குரு. துலாம் ராசிக்கு குரு வந்து பாவி அப்படின்லாம். என்னென்னா, எதிரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறவங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை, எவ்வளோ பெரிய டெக்னிக்கலான ஒரு கேரக்டர். நீங்கள் எதிரியை வந்து பக்கத்தில் வச்சுக்கோ, நண்பனை தூரமாக வச்சுக்கின்றது தான் நல்லது. எப்பவுமே கண்ட்ரோல்லே இருந்துகிட்ருக்கலாம். அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து சில பேர்த்த வந்து தன்னிட்டிருந்து வெளியே அனுப்பவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அந்த செயலை வந்து தடுக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அந்த தடுக்கிறவனை பக்கத்தில் வச்சுட்டா எப்படி தடுப்பான்? அந்த ஐடியாக்கள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு. அதே நேரம் பார்த்திங்களா, குடும்பத்தில் வந்து என்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணாமல் விடக்கூடாதுன்னு அதுக்கும் தனியாக உழைப்பு. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க. அதே நேரம் பார்த்திங்களா, சொத்து வாங்கி போடுறதுலையும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும். தாய் தகப்பன் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தாய் தகப்பனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சேவை செய்வீங்க. துளாராசி பொறுத்தளவு என்றைக்குமே குரு வந்து 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில், இன்றைக்கி ராசியிலே சந்திரன், மென்மையாக பழகி நல்ல மென்மையாக பேசி சில விஷயங்களை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு சமூகத்தில் ஒரு கௌரவம், அந்தஸ்து உயரும். கலைத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் வரும். அரசாங்க விருதுகள் கூட கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எல்லை அம்மன். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அதிர்ஷ்டம், எது துரதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இந்த நாள் பொன்னான நாள். சில நட்புகளெல்லாம் வந்து விரட்டி விட்டீங்க. நல்ல நட்பு எதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு தொழில் முறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நன்னாள். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு பல பேருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நீங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது கேட்கக்கூடிய வல்லமை மற்றவர்களுக்கு உருவாகும். குடும்பத்திற்கு தேவையானவற்றை பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் பூர்த்தி பண்ணுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு என்ன தேவையோ பூர்த்தி பண்ணுவீங்க. இந்த மாதிரி பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நன்னாள் தான் இந்நாள். வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணத்தில் வந்து இந்த தொழில் முறையிலும் சாதகமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. தனுசு ராசி நேயர்களே, இன்று அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரி எங்கேயோ பசுமையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அங்கே போனால் அங்கேயும் இங்கே மாதிரி இது மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உருவாகும். தேவையில்லாமல் இருக்கிற இடமே போதும், இந்த இடத்துலேருந்து ஜெயிக்கணும், அங்கே பசுமையாக இருக்குன்னு சொல்லி போய் அங்கேயும் இதே நிலைமை தான்ன்றதை நீங்கள் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான நன்னாள் உங்களுக்கு. வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். அதான் சொல்லுவாங்களே, அர்ஜுனனுடைய இடம், அவருடைய எய்ம் வந்து என்றைக்குமே வந்து வீண் போகாது. அதே மாதிரி தனுசு ராசியை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுலேயுமே வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய வல்லமையும்
தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தும் உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நன்னாள் தான் இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொற்காலம். இன்று அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, நீங்கள் எப்பொழுதுமே தலைமை பதவி வகிக்கத்தான் ஆசைப்படுவீர்கள். ஆனால் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, உங்களை தேடியே வரும். ஏன்னா இன்றைக்கு எத்த தின்னா பித்தம் தெளிகின்ற மாதிரி இருந்துட்டுருக்கிறீங்க. ஏன்னா குரு வந்து வக்கரமாக போகிறாரு கோச்சாரத்தில், சனி வக்கரமாக போகிறாரு கோச்சாரத்தில். நல்லா இருந்த மாதிரி இருந்தது, திடீர்னு என்னடா அப்படி இருக்கேன்ற மாதிரி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தைரியம்தான் ப்ளஸ் பாயிண்ட். வாழ்க்கையில் வந்து எல்லாமே சம்பாதிச்சிடலாம், ஆனால் தைரியத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாது. அது இன்றைக்கி உங்களுக்கு வந்துடும். உத்தியோகத்துலேயும் சரிங்க, நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேருவாங்க. குழந்தைங்களால் வந்து பெருமை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். கலை, இலக்கியம், அரசியல் இது 3மே கலந்தவங்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை தரும். காரணம் என்னென்னா, குரு வந்து உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் உச்சம் பெற்றிருந்தால் கூட, வக்கரம் பெற்றிருந்தால் கூடங்க, எந்த ரீதியிலையாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரத்தை போடாமல் இன்றைக்கி போகாதுங்க. ஏன்னா காரணம் வந்து விசாக நட்சத்திரம் கோச்சாரத்தில் சந்திரன் வந்து வலுத்திருக்காரு. அதனால் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும். நம்பிக்கையான வாழ்க்கை வாழக்கூடிய இந்நாள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முத்து மாரியம்மன். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் மன தெளிவாக இருக்கும். ஏன்னா மனசுக்கு தெளிவாக இருந்தால் தான் முடிவே எடுக்க முடியும். உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார் கோச்சார் ரீதியில். இன்றைக்கு அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப விரயம் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கார் வாங்கலாம். சுப செலவுகள்னாவே என்ன, கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இல்லை கார் புக் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது. ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இதுவரையிலுமே மனைவிக்கு எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி கவலை இருந்தீங்க. இப்போ வந்து மனைவிக்கு நீங்கள் வந்து நல்லது செய்வீங்க. மனைவி தான் உங்களுடைய பேக் போனுன்றதை இன்றைக்கி தான் உணர்வீங்க. சகோதரத்துவம் அப்படின்றது வந்து என்றைக்குமே உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கும். சகோதரனை வந்து அப்படி அரவணைப்பீங்க. ஏன்னா கும்பம்ன்றது வந்து மரியாதைக்குரிய ஒரு ராசி. அந்த மரியாதைக்குரிய ராசியை பயன்படுத்திக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையும் வாழ வைப்பீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் பல பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, நீலம். நீங்கள் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ சாய்பாபா. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நன்னாள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து சேரும். நம்பிக்கையும் நாணயமும் மிக்கவர் என்ற பெயர் கிடைக்கும். புதிய புதிய சிந்தனைகள் உதிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை போடும். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க, புன்னகையோடு இருப்பீங்க. குடும்பத் தலைவன் என்ற ஒரு அந்தஸ்தோட சமூகத்தில் வலம் வருவீங்க. குடும்பத்தில் குடும்பத் தலைவனாகவும், இதே பெண்கள் வந்து குடும்பத் தலைவியாகவும் விளங்குவீர்கள் என்பது தான் இன்றைய நாள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, கணவனும் மனைவியும் வந்து சில முடிவு எடுப்பீங்க. அது வந்து உங்கள் குலத்துக்கே பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. என்ன முடிவுன்னு சொன்னால், குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் குலத்துக்கே இதுவரையிலும் காட்டவே இல்லையன்றதை
கண்டுபிடிச்சிருவீங்க. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய யோகம் தானே. அது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. உங்களோட குடும்ப வளர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள். உத்தியோகத்தில் பார்த்திங்களா இடமாற்றம் ஏற்படும். கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 73587421335.